தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவனுடைய மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளியில பாப்தாதா நாலாபுறத்துல இருக்கக்கூடிய ஸ்நேகத்தோட இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் பாபா சொல்றாங்க, ஸ்நேகத்துடன் கூடிய இனிமையிலும் இனிமையான நினைவுகள், மேலும் விதவிதமான பேச்சுக்கள், ஸ்நேகத்தினுடைய முத்துக்களாலான அந்த மாலைகள் அமிர்த வேலைக்கு முன்புல இருந்தே பாப்தாதா கிட்ட வந்து சேர்ந்துட்டே இருந்ததாம். குழந்தைகளுடைய இந்த ஸ்நேகம் அப்படிங்கிறது பாப்தாதாவை கூட ஸ்நேக கடல், அன்பு கடல்ல முழுக வச்சிடுச்சுன்றார். குழந்தைகளுடைய இந்த ஸ்நேகத்தினுடைய சக்தி தான் அவர்களை ரொம்ப உறுதியானதாக ஆக்குது. மேலும் இந்த ஸ்நேகம்தான் குழந்தைகளை சகஜ யோகியாக கூட ஆக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்நேக சக்தி குழந்தைகளை எல்லா விதமான கவர்ச்சிகள்ல இருந்து விடுபட வச்சு ரொம்ப ஈஸியாக முன்னேற்றம் அடைய வச்சுட்டே இருக்கு அப்படின்றார். அடுத்ததான் பாபா முரளியில சொல்றாங்க, எப்படிப்பட்ட நினைவோ அப்படிப்பட்ட சக்தி இயல்பாகவே உருவாகிடுது அப்படின்றார். பாபா சொல்றாங்க, இன்றைய நாள், அதனாலதான் நினைவு நாளின் கூடவே, ஏன்னா இது 18 ஜனவரியில சொன்ன முரளி இது. ஸோ பாபா சொல்றாரு, இன்றைய நாள் நினைவு நாளின் கூடவே சக்திசாலியான நாள் அப்படின்னு கூட சொல்லப்படுது. பாருங்க, எப்படி பிரம்ம பாபா வந்ததுமே தந்தையினுடைய திருஷ்டி பட்டதுமே ஒரு சக்தியை வந்து அனுபவம் பண்றீங்க. பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபாவை சாக்கார்ல பார்த்ததும் சரி, இல்ல அவ்யக்த ரூபத்தினுடைய அந்த பாலனை நேரத்திலயும் சரி, முதல்ல குழந்தைகள் அவ்யக்த ஸ்திதியினுடைய அனுபவம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட்ல உள்ளத்துல இருந்து பாப்தாதான்னு சொன்ன உடனேயே அந்த சக்தி அப்படிங்கிறது உருவாயிடுது, குழந்தைகளுக்கு அனுபவம் ஆகுது. சோ இந்த மாதிரி சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க இப்ப தன்னுடைய சக்தியின் மூலமா சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களுக்கும் கொடுத்து அவங்களே சக்திசாலி ஆக்கணும் இல்லையா? பாப்தாதா சொல்றாங்க, நாலாபுறத்துல இருக்கக்கூடிய பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் குழந்தைகள் கிட்ட நல்லா இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்றார். அடுத்ததான் இன்றைய அவ்யக்த் முரளியில பாப்தாதா சிவராத்திரியை பத்தி சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, சிவராத்திரி ப்ரோக்ராம்காக ரொம்ப கோலாகலமாக விமர்சையாக நீங்க தயார் செஞ்சுட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான ஆர்வம் இருக்குதானே? ஆர்வம் இருந்தாவே போதும், சிவராத்திரியில அற்புதத்தை நிகழ்த்திடுவீங்க அப்படின்றார். இந்த அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விடும். ஆஹா சக்திசாலி ஆத்மாக்களே ஆஹா அப்படிங்கிற வெற்றி முழக்கம் கொட்ட ஆரம்பிக்கும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, தாகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அசாந்தியில இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சக்திசாலியான ஆத்மாக்கள் நீங்க கொஞ்சம் அஞ்சலியாவது கொடுங்க அவங்களுக்கு. பாபா சொல்றாங்க, இப்ப இந்த காலத்துல பாருங்க, ஆபத்தான நேரத்துல உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பரமாத்மாவை நினைவு செய்யறாங்க. ஆனா கூடவே சக்திகள், மற்ற தேவதைகள், விநாயகர், ஹனுமார், மற்ற தேவதைகளை எல்லாம் கூட நினைக்கிறாங்க. தினந்தோறும் அந்த மற்ற தேவதைகளை நினைவு செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் யாரு? பாபா சொல்ற, நீங்க தானே, உங்களை தானே டெய்லியும் அவங்க நினைக்கிறாங்க. ஹே தயாலு கிருபாலு, எங்க மேல தயை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க அப்படின்னு உங்களதான் கூக்குரலிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் சுகம் சாந்தியினுடைய ஒரு துளியாவது அவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்றாங்க, இன்றைய நாள்ல நினைவு மூலமா குழந்தைகள் நீங்க எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைஞ்சிருக்கீங்க. சோ இன்னில இருந்து சிவராத்திரி வரைக்கும் பாப்தாதா நாலாபுறத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்காக ஒரு விசேஷமான ஒரு லட்சியம் வைக்கணும்னு சொல்றார். லட்சியம் என்ன அப்படின்னா,
பாபா சொல்றாங்க, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனதின் மூலமாக, பேச்சின் மூலமாக, சம்பந்தம் தொடர்புல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதி மூலமாக செய்தியை அவசியமாக கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் பாபாட்ட ஆஸ்தி எடுத்துக்கிட்டும் அந்த ஆத்மாக்களுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்களேன் அப்படின்றார். பாபா சொல்றார், ஒரு துளி மூலமாவது, ஒரு டிராப், ஒரு துளி மூலமாகவாவது அவங்களுடைய தாகத்தை நீங்க தீர்த்து வைங்களேன், தனிச்சிடுங்களேன் அப்படின்றார். பாபா ஆல்ரெடி அவங்க தாகத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துளி கிடைச்சா கூட அது ரொம்ப நிறைய கிடைச்ச ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றார். ஸோ பாபா சொல்றாங்க, சிவராத்திரி அன்னைக்கு பர்டிகுலர்லி தந்தையினுடைய ஜன்ம தினம், பர்த்டே அன்னைக்கு, ஆமா எங்களுக்கு செய்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு மற்றவங்களுடைய வாயை நீங்க இனிப்பாக்கிடுங்க. அதனால சாதாரண சிவராத்திரியை கொண்டாடாதீங்க, பவஸ்டார் அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்க. இந்த புகைய நாலாபுறமும் பரப்ப விடுங்க. சிவராத்திரிக்கு இவ்வளோ மகிமை இருக்கா அப்படின்னாவது அட்லீஸ்ட் மினிமம் இந்த அளவுக்காவது மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றார். அடுத்த பாயிண்ட் பாபா வராங்க. பாபா தான் சொல்றாங்க, அமிர்த வேலையிலிருந்தே குழந்தைகள்ல மெஜாரிட்டி பேருக்கு பாபாவுடைய நினைவு, அந்த பிராப்திகளுடைய நஷா நிறைய இருக்கிறத பாபா பாக்குறார். ஆனா கர்மயோக ஸ்திதியில வரப்ப அமிர்த வேலையில இருக்கக்கூடிய நஷாவை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அது வேற மாதிரி இருக்கான். அப்ப அது கம்மியாயிடுது. அப்ப பாபா சார் இதை சரி பண்றதுக்கான விதி என்ன அப்படின்னா, கர்மம் செய்யும் போது நான் செய்விக்க கூடியவன் அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்ய வைக்கணும். சோ இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள். இந்த வேலைக்காரர்கள் மூலமாக செய்ய வைக்கக்கூடிய நான் செய்விப்பவன், விலகி இருப்பவன். இந்த ஸ்திதியினுடைய பிராக்டிஸ் வேணும்ன்றார். இப்ப பாபா சொல்றாங்க, எப்படி லௌகிக்ல பாருங்க, பாபா அழகா எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு, அவர் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. சேவையில நிமித்தமா இருக்கவங்க என்ன பண்ணணும், அவர் டைரக்ஷனுக்காக என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் எல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நான் டைரக்டர் அப்படிங்கறத எப்பயாவது மறந்து போவாரா என்ன? இல்ல. அதே மாதிரி நான் கூட ஆத்மா செய்விக்க கூடியவன், சக்திசாலி அவனவன். அதாவது நான் செய்விக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா அப்படிங்கிறத அந்த நினைவு, அந்த ஸ்மிருதி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறார். பாபா சொன்னாங்க, பழைய ஆத்மாக்கள், நீங்க குழந்தைகள்லாம் பார்த்திருப்பீங்க. பிரம்மா பாபா ஆரம்பத்துல இருந்து என்ன முயற்சி பண்ணார்? அவருடைய டைரி கூட ஒண்ணு கிடைச்சது இல்லையா? முழு டைரியில ஒரே வார்த்தை தானே எழுதியிருந்தாரு, நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா. இந்த எல்லா குழந்தைகள் கூட ஆத்மாக்கள், ஆத்மாக்கள், ஆத்மாக்கள். அப்ப இந்த பயிற்சி, இந்த ஃபர்ஸ்ட் டே, முதல் பாடம் நான் யார் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான பயிற்சியை அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப பாபா சொல்றாங்க, இந்த பயிற்சி சும்மானாலும் நான் ஆத்மா அவ்வளவுதான், வெறும்னே நான் ஆத்மா அப்படின்னு சும்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. நான் ஆத்மா, செய்விக்க கூடியவன். காரியம் செய்யறப்ப நான் செய்விக்க கூடிய ஆத்மா அப்படிங்கிற அந்த அனுபவம் எடுக்கணும். மேலும் இன்னைக்கு பாபா சொல்றாங்க, என்னதான் ஆனாலும் சரி, ஃபுல் டேல சாட்சி நிலை, செய்விப்பவன் அப்படிங்கிற நிலை, அஷரீரி நிலை, இதனுடைய பயிற்சி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடைசி நொடியில ஆத்மா லாஸ்ட் தன்னுடைய கடைசி மூச்சுல கூட பாபா சொல்றாங்க, ஃபரிஷ்தாசோ தேவதா ஆவேன் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படுது. அதனால காரியம் செய்யறத விட்டுட்டு நான் அஷரீரி ஆத்மா அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணணும், கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். அதனால காரியம் செய்யறப்ப கூட நடுவுல டைம் எடுத்து அஷரீரியா பவர்ஃபுல் ஸ்திதியில இருக்கிறதுக்கான அனுபவம் நம்ம பண்ணிட்டே இருக்கணும், அந்த பிராக்டிஸ் பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, எல்லாருடைய லட்சியம் என்ன இருக்கு? பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும், அதாவது ஃபரிஷ்தா ஆகணும். சிவபாபாவுக்கு சமமாகணும், அதாவது நிராகாரி ஆகணும். அப்ப எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? பாப் தாதாவுக்கு சமமாகணும். கஷ்டமா இருக்கா என்ன? பாபா சார், பாப் தாதா சிவபாபா பிரம்ம பாபா மேல அன்பு இருக்குதானே? அப்ப அன்பு இருக்கு அப்படின்னா அப்ப செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்கு?
பாப்சமான் ஆகிதான் ஆகணுங்கிற அந்த உறுதியான திடமான சங்கல்பம் இருந்தது அப்படின்னா எதுவுமே கஷ்டமே இருக்காது அப்படின்றார். ஆனா அடிக்கடி திரும்ப திரும்ப கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். கண்டிப்பா அந்த கவனம் அட்டென்ஷன் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா இது சாதாரண வாழ்க்கை கிடையாது. இது ஆர்டினரி லைஃப் இல்ல இல்லையா? பாபா கிட்ட வந்திருக்கோம்னா இது சாதாரண வாழ்க்கை கிடையாது. சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவங்க உலகத்துல ஏராளமான பேர் இருக்காங்க. பெரிய பெரிய வேலை பண்றவங்க கூட நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. ஆனா பாபா சொல்றார், குழந்தைகளாகிய உங்களை போன்ற ஒரு வேலை, பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை போன்ற ஒரு காரியம் வேற யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்றார். மேலும் பாப்தாதா இன்னைக்கு முரளியில ஒரு வரதான் கொடுக்கிறார். நினைவு நாளாக இன்னைக்கு பாப்தாதாவுக்கு சமமாக ஆகக்கூடியதுல பக்கத்துல வாங்க, சமீபத்துல வாங்க, சமீபத்துல வாங்க அப்படின்னு பாப்தாதா வரதான் கொடுக்கிறார். சோ அதனால பாபா சொல்றார், இப்ப தன்னுடைய மனம் அப்படிங்கிற படகை எல்லைக்குட்பட்ட அந்த கரைகள்ல இருந்து விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விலக்கிடுங்க. இந்த ஸ்தூலமான இந்த உடல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க போவே எல்லாத்துல இருந்து விடுபட்டவராகி ஜீவன் முக்த அலௌகிக வாழ்க்கையினுடைய அனுபவம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி தேதி 1/12/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18/1/2003 2003 18 ஜனவரியில பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். முரளியோட தலைப்பு, பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலியாகி அனைவரையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலியாகி அனைவரையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். இன்று 4 பக்கங்களிலும் உள்ள ஸ்நேகமுள்ள அனைத்து குழந்தைகளின் ஸ்நேகமுடன் கூடிய இனிமையிலும் இனிமையான நினைவுகள், விதவிதமான பேச்சுக்கள், ஸ்நேக முத்துக்களாலான மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேளைக்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டது. குழந்தைகளின் ஸ்நேகம் பாப்தாதாவையும் கூட ஸ்நேக கடலில் மூழ்க வைத்தது. ஒவ்வொரு குழந்தையிடமும் ஸ்நேகத்தின் சக்தி உறுதியாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். இந்த ஸ்நேக சக்தி ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்நேகத்தின் ஆதாரத்தில் எல்லா கவர்ச்சிகளிலிருந்தும் விலகி இருந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிடமிருந்து அல்லது விசேஷ ஆத்மாக்களிடமிருந்தும் விலகிய நிலையின் அன்பான ஸ்நேகத்தின் அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை கூட பார்க்க முடியவில்லை. அதாவது பாபா மூலமா இல்ல விசேஷ ஆத்மாக்கள் மத்தவங்க மூலமா அந்த அன்பா விலகி இருக்கக்கூடிய அந்த ஞாரா பியாரா அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகம் எனக்கு அனுபவமே ஆகல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குழந்தை கூட இல்லையா? எல்லாருக்கும் அந்த அன்பினுடைய அனுபவம் ஆயிருக்கு. பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆதிகால ஸ்நேகத்தின் சக்தியின் ஆதாரத்திலேயே கிடைத்திருந்தது. பிராமண வாழ்க்கையில் இந்த ஸ்நேக சக்தி வரதானமாகி முன்னேற செய்கிறது. இந்த அன்புதான் என்ன பண்ணுது? வாழ்க்கையில நம்மள முன்னேற வைக்குது. ஆதலால் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையே உள்ள ஸ்நேகத்தின் நாளாகும். அப்பா குழந்தைகளுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய அன்பினுடைய நாள் இது அப்படின்றார். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஸ்நேகத்தின் முத்துக்களாலான மாலைகளை அதிக அளவில் பாப்தாதாவுக்கு அணிவித்தார்கள். மேலும் சக்திகள் இன்றைய தினம் மூழ்கியிருந்தார்கள். ஆனால் ஸ்நேக சக்தி வெளிப்படையாவே தெரிகின்றது. அன்புல மூழ்கியிருந்தா கூட அன்பினுடைய அந்த சக்தி என்ன ஆகுதான்? பிராக்டிக்கலா வெளிப்படையா தெரியுதுன்றார் பாபா. பாப்தாதாவும் குழந்தைகளுடைய ஸ்நேக கடலில் லவ்லீனாக இருந்தார். இன்றைய தினத்தை நினைவு நாள் என்று கூறுகிறீர்கள். நினைவு நாள் பிரம்மா பாபாவின் நினைவு நாள் மட்டுமல்ல. பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே ஆதி முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவுகளை நினைவுபடுத்தியிருக்கிறார் என்பதை இன்றும் சதா காலமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். பிகே ஆன உடனே ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாபா என்னென்ன விஷயத்தெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறதுக்கான நாள் இது அப்படின்றார்.
இந்த நினைவுகள் எனும் மாலையை நினைவு செய்தால் மிகப்பெரிய மாலையாகிவிட்டும். பெரிய மாலையாயிடுமா. எல்லாவற்றிலும் முதலாவது நினைவு எல்லோருக்கும் என்ன கிடைத்தது? ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த பாபா வந்தோடனே நமக்கு ஞாபகப்படுத்தினார்? முதலாவது பாடம் நினைவிருக்கிறதல்லவா? நான் யார்? இந்த நினைவுதான் புதிய ஜென்மம் கொடுத்தது. நான் யார் அப்படிங்கிற அந்த ஞாபகம் தான் என்ன பண்ணுது? இந்த புது பிறவியே கொடுத்திருக்கு. உள்ளுணர்வு, பார்வை, நினைவில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் யாருங்கிறத தெரிஞ்சோடனே ஒரு புது பிறவி கிடைக்குது. நம்மளுடைய உள்ளுணர்வு, பார்வை, நினைவு எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வந்துருது. இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவுக்கு வந்ததுமே ஆன்மீக குஷியின் பிரகாசம் கண்களில், முகத்தில் வந்து விடுகிறது. நீங்கள் எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் பக்தர்கள் மாலையை ஜபிக்கிறார்கள். பாருங்க, பாபா என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார், ஞாபகப்படுத்துறாரு. நம்ம நினைச்சு பாக்குறோம். நினைச்சோடனே நம்மளுடைய திருஷ்டி, நம்மளுடைய விருத்தி, நம்மளுடைய ஸ்மிருதி எல்லாம் மாறிடுது. சோ இந்த தாட் வந்த உடனே என்ன ஆகுது? ஆன்மீக குஷி, அந்த ஒரு பிரகாசம் பாபா சொல்லார், கண்ணுல, முகத்துல எல்லாம் அந்த ஒரு பிரைட்னஸ் வந்துருது அப்படின்றார். சோ நம்ம என்ன பண்றோம்? தாட்ஸ பாபா ஞாபகப்படுத்தினதை நினைக்கிறோம். பக்தியில என்ன பண்றாங்க? இத மாலையை ஜபிக்கிறான். ஒரு நினைவு கூட அமிர்த வேளையிலிருந்து கர்மயோகி ஆகும் வரையிலும் அடிக்கடி நினைவிருந்தால் நினைவு சக்தி ஸ்வரூபம் ஆகி விடுகிறது. ஏனென்றால் எப்படி நினைவோ அது இயல்பாகவே சக்தியாகி விடுகிறது. ஆதலால் இன்றைய நினைவு நாளுடன் கூடவே சக்தி அளிக்கும் நாள் என்றும் சொல்லப்படுகிறது. 18 ஜனவரினா நினைவு நாள், கூடவே சக்தி அளிக்கும் நாள். பிரம்மபாபா எதிரில் வந்ததுமே, தந்தையின் திருஷ்டி பட்டதுமே ஆத்மாக்களில் சக்தி வந்து விடுகிறது. எல்லோருக்கும் அனுபவம் இருக்கிறது. சாக்கார ரூபத்தில் பார்க்கும் போதும், அவ்வியக்த ரூபத்தின் பாலனையில் இருக்கும் போதும், முதலில் அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவ்வியக்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்புறம் ஒரு நொடியில் உள்ளத்திலிருந்து பாப் தாதா என்று சொன்னதுமே சக்தி இயல்பாகவே வந்து விடுகிறது. நேச்சுரலா அந்த பவர் உள்ளுக்குள்ள வந்துருது. ஆதலால் அந்த சக்தியுள்ள ஆத்மாக்களாகி இருப்பவர்கள் இப்போது மற்ற ஆத்மாக்களையும் தனது சக்தியின் மூலம் சக்திசாலியாக ஆக்குங்கள். ஆர்வம் இருக்கிறதல்லவா? ஊக்கம் இருக்கிறதா? சக்தியற்றவர்களை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அல்லவா? பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குவதற்கான ஆர்வம் இருப்பதை பார்க்கிறார். அடுத்த பாயிண்ட் வரார். சிவராத்திரி புரோகிராம் விமர்சையாக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கிறதல்லவா? இருக்கிறதா ஆர்வம்? ஆர்வம் இருந்தால் போதும். இந்த சிவராத்திரியில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இந்த அற்புதத்தின் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆஹா சக்திசாலி ஆத்மாக்களே ஆஹா என்ற வெற்றி முழக்கம் உண்டாகட்டும். எல்லா ஜோன்களிலும் புரோகிராம் தயார் செய்கிறீர்கள் அல்லவா? பஞ்சாப் கூட செய்திருக்கிறதல்லவா? நல்லது. தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள், அசாந்தியில் உள்ள ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆசி வழங்குங்கள். கொஞ்சம் அவங்களுக்கு அஞ்சலி கொடுங்க அப்படின்றார். இன்னும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். நம்ம இன்னும் அஞ்சலி கொடுக்காத நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆதலால் உங்களுடைய சகோதரர்கள் மீது, உங்களுடைய சகோதரிகள் மீது இரக்கம் வருகிறதல்லவா? இரக்கம் வருது தானே அப்படின்றார். இந்த காலத்தில் ஆபத்தான நேரத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதை பார்க்கிறீர்கள். ஆனால் சக்திகளை, மற்ற இதர தேவதைகளையும் கூட, விநாயகர், ஹனுமான், மற்ற தேவதைகளையும் அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? ஹனுமான், விநாயகர், மற்ற தேவதைகள், இவங்கெல்லாம் யாரு? நீங்கள் தானே. உங்களை தினந்தோறும் நினைவு செய்கிறார்கள். ஹே தயாளு, ஹே கிருபாலு, கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று கூக்குரலிடுகிறார்கள். கொஞ்சம் சுகம் சாந்தியின் ஒரு துளி தாருங்கள். சுகம் சாந்தியினுடைய ஒரு டிராப் அவங்களுக்கு வந்து கொடுங்க. இவ்வாறு உங்களிடம் இருந்து ஒரு துளிக்கு தாகமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் துன்பத்தில் இருப்பவர்களின், தாகத்தில் இருப்பவர்களின் குரல், ஹே சக்திகளே, ஹே தேவர்களே, கேட்கவில்லையா?
அவங்க எல்லாம் கூக்குரல் இட்டுட்டு இருக்காங்க, துன்பத்துல கஷ்டத்துல. அவங்களோட கூக்குரல்லாம் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கிறார். சக்திகளே, தேவர்களே, உங்களுக்கு கேட்கலையா? கேட்கிறதா? பாப்தாதா எப்போது இந்த குரலை கேட்கிறாரோ, அந்த கூக்குரலை கேட்கிறாரோ, அப்போது சக்திகளின் தேவர்களின் நினைவு பாப்தாதாவுக்கு வருகிறது. ஆகவே தாதிகள் நல்ல புரோகிராம்கள் செய்திருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நினைவு நாள் என்றால் சதா காலத்திற்கும் நினைவு நாள். இருந்தாலும் இன்றைய நாள் நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைந்திருக்கிறீர்கள். இந்நாள் முதல், அதாவது இன்னிலிருந்து சிவராத்திரி வரையிலும் பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கும் என்ன கூறுகிறார் என்றால், இந்த விசேஷ தினத்தில் ஒரு லட்சியம் கொள்ள வேண்டும். அதாவது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விதி மூலமாகவும் ஏதாவது ஒரு விதி மூலமா அவசியம் செய்தி சொல்ல வேண்டும். எல்லா கான்டாக்ட்ல சம்பந்தம் தொடர்புல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒரு விதி மூலமா கண்டிப்பா மெசேஜ் கொடுக்கணும். உங்களுடைய புகார்களை விட்டுவிடுங்கள். வினாசம் எப்போது ஆகும் என்று தேதி இன்னும் தெரியவில்லையே என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். வினாசத்துக்கான டேட் பாபா இன்னும் சொல்லலையே, தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்களா? பாபாஸ்ரீ, இந்த புகார்லாம் விட்டுடுங்க. இந்த புகாரை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும், ஆனால் உடனே செய்துவிட முடியாது. ஏனெனில் எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தி சொல்லவில்லையே என்ற புகார் யாரிடம் இருந்தும் வராமல் இருக்க வேண்டும். இல்லையேல் இவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாக நேரிவிடும். நாம் கூட ஏதோ கொஞ்சம் செய்கிறோம், இதன் காரணமாக ஆஹா பிரபு என்று சொல்லும் அளவுக்கு தான் இருக்கிறது. ஆகையால் பாபா சொல்றார், அவர்களும், அதாவது யாருக்கெல்லாம் பாபா தெரியலையே அவங்க கூட, அவர்களும் கொஞ்சம் ஆஸ்தி பெற்று கொள்ளட்டும். அவர்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றார். ஒரு துளி மூலமாகவாவது அவர்களுடைய தாகத்தை தணியுங்கள். தாகம் உள்ளவர்களுக்கு ஒரு துளி கூட மிக்க மகத்துவம் உடையதாக ஆகிவிடுகிறது. இந்த புரோகிராம் தானே நாளை முதல் பாப்தாதாவும் கூட பச்சை கொடி அல்ல, முரசு கொட்டுவார். ஹே திருப்தியான ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தி சொல்லுங்கள், செய்தி சொல்லுங்கள் என்று முரசொலி எழுப்புவார். குறைந்தபட்சம் சிவராத்திரி அன்று, தந்தையின் ஜென்ம தினத்தன்று, பாபாவோட பர்த்டே அன்னைக்கு, ஆம் எங்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது என்று பிறரின் வாயை இனிப்பாக்குங்கள். அப்படி மத்தவங்க சொல்லணும், ஆமா எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாபாவோட மெசேஜ சொல்லி அவங்களுடைய வாயை இனிப்பாக்கிடுங்க. இந்த தில்குஷ் மிட்டாய் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள். தில்குஷ் அப்படிங்கிறது மதுபன்ல பண்ணக்கூடிய ஒரு பால்ல செஞ்ச ஒரு டோலி. சோ பாபா சொல்றார், இந்த தில்குஷ் மிட்டாய் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள், சாப்பிட செய்யுங்கள். சாதாரண சிவராத்திரி கொண்டாட வேண்டாம், கொஞ்சம் அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்கள். ஆர்வம் உள்ளதா? முதல் லைனில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இருக்கிறதா? நாலா பக்கமும் இந்த புகை பரவட்டும். சிவராத்திரிக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறதா என்றாவது குறைந்தபட்சம் புரிந்து கொள்ளட்டும். இவ்வளோ வேல்யூ இருக்கா, இவ்வளோ மகிமை இருக்கானாவது மினிமம் இதையாவது மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோன்றார். நம்முடைய தந்தையின் ஜென்மதினம் என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும். நல்லது. அடுத்த பாயிண்ட் வரார். அமிர்த வேளையில் மெஜாரிட்டியினருக்கு நினைவும் ஈஸ்வரிய பிராப்தி பற்றிய நஷாவும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் கர்மயோகி ஸ்திதியில் அமிர்த வேளையில் இருக்கிற நஷாவோடு ஒப்பிடும் போது வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு அமிர்த வேளாவோட நஷா கர்மயோக ஸ்திதியில இல்ல. காரணம் என்ன? கர்மம் செய்யும் போது ஆத்ம உணர்வு மற்றும் கர்ம உணர்வு இரண்டுமே இருக்கிறது. இதற்கான விதி என்னவென்றால், அப்ப இதை சரி பண்ணோம்ல, இதுக்கான மெத்தட் என்ன? கர்மம் செய்யும் போது நான் ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா இதெல்லாம் தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆத்மான்லாம் தெரியும். விதவிதமான ஆத்மாக்களுக்கான சொமான் கிடைத்திருக்கிறது, டிஃப்ரெண்ட் சொமான்ஸ் கொடுத்துட்டார். ஆனா இப்ப என்ன பண்ணணும்? கர்மம் செய்யும் போது இப்படிப்பட்ட ஆத்மா செய்விப்பவர் என்ற நிலையில் இருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்விக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலமா வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்றார். கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள்,
ஆனால் நான் வேலைக்காரர் மூலமாக கர்மம் செய்விக்க கூடியவன். நான் செய்விப்பவன், விலகி இருப்பவன். பாபா சொல்றாங்க, லௌகிகத்துல கூட டைரக்டர் தன்னுடைய கூட்டாளிகள் மூலமாக, நிமித்தமாக சேவை செய்பவர்கள் மூலமாக சேவை செய்விக்கிறார், டைரக்ஷன் கொடுக்கிறார். கடமை செய்து கொண்டிருந்தாலும் நான் டைரக்டர் என்பதை மறந்து விடுகிறாரா என்ன? எல்லா வேலை பண்ணாலும் டைரக்டருங்கிறத மறக்கிறாரா என்ன? எனவே தன்னை செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்று புரிந்து கொண்டு சொன்னா யாரு? நான் செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்று புரிந்து கொண்டு காரியங்களை செய்ய வையுங்கள். இந்த ஸ்திதியிலிருந்து காரியத்தை செய்ய வைங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்திதியில இருந்து நம்ம வேலை பண்ணோம்னா அமிர்த் வேலாவோட நஷா போதையும் கர்மயோக் ஸ்திதியோட நஷா போதையும் சேமா ஒரே மாதிரி ஆயிடும்ன்றார் பாபா. பாபா சொல்லுங்க, இது ஆத்மா, இது சரீரம். ரெண்டு விஷயம். இது ஆத்மா, இது சரீரம். ஆத்மா செய்விக்க கூடியது, சரீரம் செய்யக்கூடியது. ஆனால் காரியம் செய்யும் போது இந்த நினைவு மர்ஜ் ஆகி விடுகிறது. இந்த நினைவு மறந்து போயிடுதாம். பவஸ்லர் உங்கள் எல்லோருக்கும் பழைய குழந்தைகளுக்கும் தெரியும், பிரம்மா பாபா ஆரம்பத்தில் என்ன பயிற்சி செய்தார்? ஒரு டைரியை பார்த்தீர்கள் அல்லவா? முழு டைரியிலும் ஒரு வார்த்தை தான் இருந்தது, நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா, இந்த குழந்தைகளும் ஆத்மாக்கள், ஆத்மாக்கள், ஆத்மாக்கள். இந்த அஸ்திவாரத்தை சதா பயிற்சி செய்து கொண்டே இருந்தார். ஆத்மாங்கிற அந்த அஸ்திவாரம் பேச, பவுண்டேஷனை அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் பிரம்மா பாபா. எனவே அதனால நான் யார் என்ற இந்த முதல் பாடத்தினுடைய பயிற்சியை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரம்மா பாபா அப்படிதான் பண்ணாரு. இப்ப நானும் என்ன பண்ணணும்? நான் யார், ஆத்மா அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான பிராக்டிஸ திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். சோதனை செய்ய வேண்டும். நான் ஆத்மா தானே என்பது கிடையாது. ஏன்னா நான் செக் பண்ணி பார்க்கணும். சும்மானால ஏன் ஆத்மா எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் கிடையாது. பாபா சொல்றார், ஆத்மாவாகிய நான் செய்விப்பவராகி கர்மம் செய்வித்து கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்ய வேண்டும். நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன், இந்த உடல் செஞ்சிட்டு இருக்கு, இந்த அனுபவம் வேணும்ன்றதாவா. செய்விப்பவர் தனி, செய்பவர் தனி. இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் என்ற அனுபவம் பிரம்மா பாபாவுக்கு இருந்தது என்பதை கேள்விப்பட்டீர்கள் தானே? தினந்தோறும் இரவில் கச்சேரி நடந்ததல்லவா? அதாவது எஜமானனாகி இந்த கர்மேந்திரியங்களாகிய வேலைக்காரர்களை பற்றிய நிலையை கேட்பார்கள் அல்லவா? ஆரம்பத்துல பிரம்மா பாபா இருந்தப்ப கச்சேரி இருந்தது இல்லையா? ஆத்மா எஜமானனாயிட்டு இந்த உடல்ல கர்மேந்திரியங்கள்லாம் என்னெல்லாம் தப்பு பண்ணது, அதனுடைய நிலைமை என்ன, கரெக்டா இருக்கா, இத பத்தி எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தது இல்லையா? சோ பாபா சிலர் பிரம்மா பாபா இந்த பயிற்சி என்ற அஸ்திவாரத்தை நன்றாக உறுதியாக்கினார். இந்த ஆத்மா செய்விக்க கூடியவன், கர்மேந்திரியம் செய்யக்கூடியது, இந்த பிராக்டிஸ பிரம்மா பாபா நல்லா பக்கா பண்ணிட்டார். எனவே எந்த குழந்தைகள் கடைசியிலும் கூடவே இருந்தார்களோ, பிரம்மா பாபா கூட கடைசியிலும் கூடவே இருந்தார்களோ, அவர்களுக்கு பாபா சரீரத்தில் இருந்து கொண்டிருந்த போதும், கர்மம் செய்து கொண்டிருந்த போதும், இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்த போதும் அஷரீரி ஸ்திதி அனுபவம் ஆகி கொண்டிருந்தது. பாபா கூடவே லாஸ்ட்ல இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. பாபா எல்லா வேலை பண்ணிட்டு இருந்தார், நடமாடிட்டு இருந்தார், போயிட்டு வந்துட்டு இருந்தார், எல்லாம் பண்ணாலும் அவர் அஷரீரியா இருக்கார் அப்படிங்கிறது கூட இருந்த குழந்தைகளுக்கு அனுபவம் ஆச்சு. கர்ம கணக்கையும் முடிக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க எவ்வளவு பாபா ஒரு டெப்தான விஷயம் சொல்றார். கர்ம கணக்கையும் முடிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா பிரம்ம பாபாவுக்கு கர்ம கணக்கு இருந்தது இல்ல, அவரும் அதை பினிஷ் பண்ண வேண்டியதா இருந்தது. இருப்பினும் சாட்சியாக இருந்து சுயம் கர்ம கணக்கின் வசம் ஆகாமலும், பிரம்மா பாபா சுயம் கர்ம கணக்கின் வசம் ஆகாமலும் இருந்தார். தான் கர்ம கணக்கை முடித்து கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படாத வகையில் செய்து முடித்தார். அவரும் கணக்கு முடிக்கணும். அதனால அவர் எப்படி முயற்சி பண்ணாரா பிரம்மா பாபா? அந்த கர்ம கணக்கை அவர் வசப்படவும் இல்லை, நான் அந்த கர்ம கணக்கை முடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறது மற்றவங்களுக்கு தெரியவும் இல்லை, மற்றவங்களுக்கும் தெரியாத அளவுக்கு சூக்ஷ்மமா அந்த கணக்கை முடிச்சு வச்சுட்டே வந்தார். பிரம்மா பாபா அவ்வியக்தமாகி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்ததா என்ன? இல்லை, தெரியவில்லை. ஆகவே இவ்வளவு விடுபட்டவராக
சாட்சியாக அஷரீரியாக, அதாவது கர்மாதீத நிலையை நீண்ட கால பயிற்சி செய்து கொண்டிருந்தார். செய்விப்பவர், சாட்சி, அஷரீரி. இந்த ஸ்டேஜ நீண்ட காலமாக பிரம்ம பாபா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாராம். இதன் காரணமாக கடைசியில் அதே ஸ்வரூபம் அனுபவம் ஆனது. எனவே இந்த நீண்ட கால பயிற்சி நேரத்தில் உதவுகிறது. நீண்ட காலமா செய்விப்பவன், ஆத்மா செய்விப்பவன், சாட்சி, அஷரீரி, இந்த பிராக்டிஸ் நீண்ட காலமா இருந்ததுன்னா கரெக்டான நேரத்துல இந்த பிராக்டிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றார். கடைசி நேரத்தில் தேக அபிமானத்தை விட்டு விடுவோம் என்று நினைக்காதீர்கள். லாஸ்ட்ல இந்த பாடி கான்சியஸ்லாம் நான் விட்டுடுவேன் அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. பாபா சொல்லார் முடியாது, பாசிபிளே இல்லை, அது நடக்காதுன்றார். முடியாது. நீண்ட கால அஷரீரி நிலை, தேகத்திலிருந்து விடுபட்டு செய்விப்பவர் என்ற ஸ்திதியின் அனுபவம் வேண்டும். கடைசி காலம் என்பது இளமை பருவத்தினருக்கும் முதியோருக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வேறு யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் வர முடியும். யாரா இருந்தாலும் கடைசி நேரம்ங்கிறது எப்ப வேணா வர முடியும். எனவே நீண்ட காலம் சாட்சி நிலையின் பயிற்சியின் மீது கவனம் செலுத்துங்கள். எப்படிப்பட்ட இயற்கையின் ஆபத்துகள் வந்தாலும் இந்த அஷரீரியாக இருக்கும் ஸ்திதி உங்களை எளிதாக ஞாரா பியாரா, அதாவது விலகி இருப்பவராகவும் தந்தைக்கு அன்புடையவராகவும் ஆக்கிவிடும். ஸோ பாருங்க, பாபா ஒன்று சொல்றார், கடைசி ஸ்டேஜ் நோயாளியா இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தாலும் அதாவது யூத்தா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் கடைசி ஸ்டேஜ் எப்ப வேணா யாருக்கு வேணா எந்த செகண்ட் வேணா வரும். இதை சொல்லிட்டார். அடுத்தது சொல்றார், நீண்ட காலமா சாட்சி நிலையினுடைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ கவனம் கொடுங்க, அட்டென்ஷன் கொடுத்துதான் ஆகணும்ட்டார். அடுத்தது சொல்றார், இயற்கை மூலமா எப்படிப்பட்ட ஆபத்து வந்தா கூட அதுக்காக வழி என்ன பாபா சொல்றார். இயற்கை சீற்றங்கள் லாஸ்ட்ல வரும் இல்லையா, இயற்கையினுடைய ஆபத்துகள் வர்றப்ப பாபா சொல்றார், அது எப்படி வேணா ஆபத்து வரட்டும், ஆனா அஷரீரியினுடைய ஸ்திதி, அந்த அஷரீரி ஸ்திதியினுடைய பிராக்டிஸ் இருந்தா அது என்ன பண்ணுமா, நம்மள ஞாரா பியாரா, விலகி இருக்கக்கூடிய தந்தைக்கு அன்பானவராக நம்மள ஆக்கிடும். ஆதலால் நீண்ட காலம் என்ற வார்த்தையை பாப்தாதா அண்டர்லைன் செய்கிறார். ரொம்ப காலமா பிராக்டிஸ் வேணும். ஏதோ ஒரு நாள் பண்ண அப்புறம் பண்ணல அப்புறம் பண்ண அப்படியெல்லாம் இல்லை. நீண்ட காலம் அப்படிங்கிற வார்த்தையை பாப்தாதா அண்டர்லைன் பண்றார். என்ன ஆனாலும் சரி, முழு நாடில் சாட்சி நிலையின் செய்விப்பவர் என்ற நிலையின் அஷரீரியாக இருக்கும் நிலையின் அனுபவத்தை அடிக்கடி செய்யுங்கள். என்ன ஆனாலும் சரி, ஒன்று சாட்சி நிலை, செய்விப்பவன் அப்படிங்கிற நிலை, அஷரீரியினுடைய நிலை, இதனுடைய அனுபவத்தை அடிக்கடி செய்யுங்கள். ஃபுல் டேல அடிக்கடி பண்ணணும், திரும்ப திரும்ப பண்ணணும்ன்றார் இந்த 3 ஸ்டேஜ் ஸ்திதியை. அப்போதுதான் கடைசியிலும் ஃபரிஷ்தா சோ தேவதா என்பது நிச்சயிக்கப்பட்டு விடும். பாபா சமானமாக ஆக வேண்டுமானால் பாபா நிராகாரமாகவும் ஃபரிஷ்தாவாகவும் இருக்கிறார். பிரம்ம பாபா சமானமாக ஆக வேண்டும் என்றால் பாபா ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருக்க வேண்டும். எவ்வாறு ஃபரிஷ்தா ஸ்திதியை சாக்கார ரூபத்தில் பார்த்தீர்கள்? பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே காரிய விவகாரத்தில் இருந்து கொண்டே பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே காரிய விவகாரத்தில் இருந்து கொண்டே பாபா ஷரீரத்தில் இருந்தாலும் விடுபட்டவராக இருந்தார், ஞாராவாக இருந்தார் அப்படின்னு அனுபவமானது. காரியம் செய்வதை விட்டுவிட்டு அஷரீரி நிலையில் இருப்பது என்பது கொஞ்ச நேரத்திற்கு தான் முடியும். ஆனால் காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நேரம் எடுத்துக்கொண்டு அஷரீரியாக பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கும் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எல்லோரும் ஃபரிஷ்தாக்கள். தந்தை மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து செய்தி சொல்வதற்காக காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவோட மெசேஜ் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபரிஷ்தா என்றால் தேகத்தில் இருந்து கொண்டே தேகத்திலிருந்து விலகி இருக்கும் நிலை. இந்த உதாரணத்தை பிரம்மா பாபாவிடம் பார்த்தீர்கள். தேகத்தில் இருந்து கொண்டே தேகத்திலிருந்து விலகி இருந்த நிலை, இது பிரம்மா பாபா கிட்ட நீங்க பார்த்தீங்க. அசம்பவம் இல்லை. இதெல்லாம் எங்கப்பா ரொம்ப கஷ்டம், முடியாது. பாபா இம்பாசிபிள், அசம்பவம் இல்லை.
பார்த்து அனுபவம் செய்தீர்கள். இம்பாசிபிள்லாம் இல்லை, நீங்கள் பார்த்து அனுபவம் பண்ணீங்க. யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கிறார்களோ இப்போது அதிகம் விஸ்தாரம் இருக்கிறது. ரொம்ப இப்போ சேவை விருத்தி வளர்ச்சியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனாலும் எவ்வளவு பிரம்மா பாபாவின் புதிய ஞானம், புதிய வாழ்க்கை, புதிய உலகத்தை படைக்கின்ற பொறுப்பு இருந்த போதிலும் அவ்வளவு இப்போது யாருக்குமே இல்லை. பாபாவுக்கு முன்னால, பிரம்மா பாபாவுக்கு முன்னால இது புது ஞானமா இருந்தது, புது வாழ்க்கையா இருந்தது. அதுக்கு முன்னால யாருமே இந்த மாதிரி பண்ணலையே. புது உலகத்தை படைக்கக்கூடிய பொறுப்பு பாபாவுக்கு இருந்தது. என்னதான் சேவை வளர்ச்சி அடைஞ்சாலும், விருத்தியா இருந்தாலும், நிமித்தமாக இருந்தாலும், பிரம்மா பாபாவுக்கு இருந்த அளவுக்கு பொறுப்பு இன்னைக்கு வேற யாருக்குமே இல்லையே அப்படின்றார். எல்லோருடைய லட்சியமும் பிரம்மா பாபா சமானமாக ஆக வேண்டும், அதாவது ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்று இருக்கிறது. சிவ பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும், அதாவது நிராகார நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதா என்ன? அப்பா ஃபரிஷ்தா அப்புறம் நிராகார் கஷ்டமா இருக்கா என்ன? பாபா சொல்றார், பாப் மற்றும் தாதா, அதாவது சிவ பாபா மற்றும் பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறதல்லவா? யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவரை போல ஆக வேண்டும். பாபா சமானமாக ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் எப்போது இருக்கிறதோ, பாபா சமானமாக ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் எப்போது இருக்கிறதோ அப்போது கஷ்டம் இருக்காது. அடிக்கடி கவனம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டம் கிடையாது, ஆனா என்ன பண்ணணும்? அடிக்கடி கவனம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சாதாரண வாழ்க்கை அல்ல. ஏன் அடிக்கடி அட்டென்ஷன் கொடுக்கணும்? சாதாரண வாழ்க்கை அல்ல. சாதாரண வாழ்க்கை நடத்துபவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர். பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற காரியத்தை பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. குழந்தைகள், நீங்க பண்ற உங்களோட காரியத்தை உங்களை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்றார். ஆதலால் நினைவு நாளாகிய இன்று பாப் தாதாவிற்கு சமமாக ஆகுவதில் சமீபத்தில் வாருங்கள், சமீபத்தில் வாருங்கள், சமீபத்தில் வாருங்கள் என்று வரதானம் தருகிறார். பாப் சமான் ஸ்திதியில பக்கத்துல வாங்கன்னு பாப் தாதா வரதானம் கொடுக்கிறார். எல்லோரும் எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து சங்கல்பத்தினாலும், பேசுவதனாலும், கர்மம் செய்வதனாலும், சம்பந்தம் தொடர்புகளாலும் விலகி இருங்கள். எண்ணம், பேச்சு, செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லா ஆங்கிள்லையுமே எல்லைக்குட்பட்ட விஷயத்துல இருந்து டிட்டாச்சா விலகி இருங்க. தன்னுடைய மனம் என்னும் படகை ஹைலைட் பண்றார். தன்னுடைய மனம் என்னும் படகை இந்த எல்லைக்குட்பட்ட கரைகள்ல இருந்து, விஷயங்களிலிருந்து விலக்கி விடுங்கள், டிட்டாச் பண்ணிடுங்க. இப்பொழுதிலிருந்தே வாழ்க்கையில் இருந்து கொண்டே விடுபட்டு ஜீவன் முக்தியின் அலௌகிக அனுபவத்தை நீண்ட காலம் அனுபவம் செய்யுங்கள். இந்த பிசிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டே எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆகி ஜீவன் முக்தி ஸ்திதி, அலௌகிக வாழ்க்கையை லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றார். நல்லது. நாலா பக்கங்களிலிருந்தும் குழந்தைகளின் கடிதங்கள் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. மேலும் மதுபன் வாசிகளின் கோபத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கும் ரிப்போர்ட் ஆகிய செய்திகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. இந்த தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். கோபத்துலேருந்து எவ்வளோ விடுபட்டிருக்கோம் அப்படியெல்லாம் பாபாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தைரியம் வச்சிருக்கிறத பார்த்து பாபா சந்தோஷப்படுறார். மேலும் இனிமேலும் சதா முக்த நிலையில் நிலைத்திருப்பதற்காக பொறுமை சக்தியை கவசமாக அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் யார் எந்த விதமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, பொறுமைங்கிற கவசத்தை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது பாபா யாத்பியார் சொல்றார், இவ்வாறு அனைத்து திட சங்கல்பதாரி சதா நினைவு ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, சதா அனைத்து சக்திகளையும் தேவையான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை உள்ளமுடைய ஆத்மாக்களுக்கு, சதா பாப்தாதா சமான் ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட மிக 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 அன்பாக விலகி இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அப்புறம் டபுள் ஃபாரினர்ஸோட பாபா பேசுகிறாங்க. டபுள் ஃபாரினர்ஸிடம் டபுள் நஷா இருக்கிறது. ஏன் டபுள் நஷா?
ஏனென்றால் எப்படி பாபா தூர தேசத்தை சேர்ந்தவராக இருக்கின்றாரோ அதுபோல் நாங்களும் கூட தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். பாப் தாதா டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளிடம் ஒரு விசேஷத்தை பார்த்தார். தீபத்தின் மூலமாக தீபமேற்றி அநேக தேசங்களில் பாப் தாதாவின் எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களின் தீபாவளி கொண்டாடினார்கள். நிறைய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டில் பல பேருக்கு ஆத்மாவனுடைய பாபாவோட மெசேஜ் கொடுத்து ஆத்ம தீபத்தை ஏற்றி தீபாவளி கொண்டாடி இருக்காங்க. டபுள் ஃபாரினர்ஸிடம் செய்தி அளிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நன்றாக உள்ளது. ஒவ்வொரு குரூப்பிலும் 35-40 தேசங்களிலிருந்து வருவதை பாப் தாதா பார்க்கிறார். 35-40 கண்ட்ரீஸ்லேருந்து ஒவ்வொரு குரூப்லேயும் பாபா மீட்டில் வராங்க. நல்வாழ்த்துக்கள். சதா தானும் பறந்து கொண்டே இருங்கள். ஃபரிஷ்தாவாகி பறந்து பறந்து செய்தி கொடுத்து கொண்டே இருங்கள். நல்லது. 35 தேசங்களை சார்ந்த உங்களை மட்டும் பாப் தாதா பார்க்கவில்லை. முன்னால ஒரு 35 கண்ட்ரீஸ்லேருந்து உட்காந்துருக்காங்க. பாபாஸ்டர் உங்களை மட்டும் பார்க்கல, இன்னும் மற்ற தேசங்களில் இருப்பவர்களையும் உங்களுடன் சேர்ந்து பார்க்கிறார். நம்பர் 1 பாபாவிற்கு சமானமாக ஆகக்கூடியவர்கள் தானே. நம்பர் 1 நம்பர் வாரா? நம்பர் 1 நம்பர் வார் இல்லை தானே. நம்பர் 1 ஆகுதல் என்றால் ஒவ்வொரு நேரத்திலும் வெற்றி அடைபவர்கள். யார் வெற்றி அடைபவர்களோ அவர்கள் 1ஆக இருப்பார்கள். அப்படித்தானே? மிகவும் நல்லது. வெற்றியாளராக இருக்கிறீர்கள் மற்றும் சதா வெற்றியாளராக இருப்பீர்கள். மற்றும் எல்லோருக்கும் எங்கெங்கு செல்கின்றீர்களோ, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கு இதை நினைவூட்ட வேண்டும். அனைத்து டபுள் ஃபாரினர்ஸும் நம்பர் 1ஆக ஆக வேண்டும் என்று. எந்தெந்த குழந்தைகள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கே போய் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்துங்க, டபுள் ஃபாரினர்ஸ் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு. நல்லது. பாப் தாதா அனைத்து தாய்மார்களுக்கும் கோபாலனுக்கும் பிரியமான மாதர்களுக்கும் மிக மிக உள்ளத்திலிருந்து அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். மேலும் பாண்டவர்கள் இளைஞரானாலும் குடும்பத்தினரானாலும் பாண்டவர்கள் சதா பாண்டவ பதியுடன் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துணையாக இருக்கின்ற பாண்டவர்களுக்கு பாப் தாதா மிகுந்த அன்பு நினைவுகளை தருகிறார். அடுத்தது தாதிஜி கிட்ட பாபா பேசுறார். இந்த நாளில் என்ன நினைவுக்கு வருகிறது? வில் பவர் கிடைத்ததல்லவா? வில் பவர் தான் வரதானமாக இருக்கிறது. மிக நல்ல பாட் நடிக்கிறீர்கள். இதற்காக வாழ்த்துக்கள். எல்லோருடைய ஆசிகளும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. உங்களை பார்த்தே எல்லோரும் குஷி அடைகிறார்கள். பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி. படி தாதி பிரகாஷ் மணி தாதி வந்து பேசினாலும் பேசலனாலும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? தாதியை பார்த்தே சந்தோஷப்பட்டுருவாங்க. பாபா அதை சொல்றார், எல்லோரும் உங்களை பார்த்தே குஷி அடைகிறார்கள். பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி. உங்களுக்கு ஏதாவது ஆனால் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்டதாக நினைக்கிறார்கள். அவ்வளவு அன்பு இருக்கிறது. தாதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்களா? அவ்வளோ அன்பு தாதி மேல இருக்கு. அனைவருடையதும் இருக்கிறது. அப்ப தாதி வந்து பாபாட்ட சொல்றாங்க, எனக்கும் எல்லார் மேல நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு. பாபா சொல்றார், அனைவர் மீதும் மிகுந்த அன்பு உள்ளதுதான். இந்த அன்புதான் எல்லோரையும் நடத்தி கொண்டிருக்கிறது. தாரணை குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அன்பு நடத்தி கொண்டிருக்கிறது. மிக்க நல்லது. அப்புறம் பாபா ஈஷுதாதிட்ட பேசுறார். இவரும் கூட கணக்கை முடித்து விட்டார். பரவாயில்லை. இவருடைய சகஜ புருஷார்த்தம் சகஜமாக கணக்கை முடித்து விட்டது. சகஜமாகவே, அதாவது ரொம்ப ஈஸியா ஓய்வு எடுத்துக்கொண்டே முடிந்து விட்டது. விஷ்ணுவை போல ஓய்வு கிடைத்தது. நல்லது. இருந்தாலும் சாக்காரத்திலிருந்து, பிரம்மபாபா இருந்த டைம்ல இருந்து சாக்காரத்திலிருந்து இன்று வரையிலும் யக்ஞ ரக்ஷகராக இருக்கிறீர்கள். யக்ஞ ரக்ஷகராக ஆனவருக்கு ஆசிகள் நிறைய கிடைக்கின்றன. எல்லாரோட பிளஸிங்ஸ் நிறைய கிடைக்குது அப்படின்றார். அடுத்தது, எல்லா தாதிகளும் பாப் தாதாவுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிறீர்கள். சமீப ரத்தினங்களாக இருக்கிறீர்கள். மேலும் அனைவருக்கும் தாதிகள் மீது மதிப்பு இருக்கிறது. தாதி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? குழுவும் நன்றாக உள்ளது. தாதிகளோட அந்த குரூப் குழு கூட நன்றாக உள்ளது. தாதிகளாகிய உங்களின் குழுவானது இத்தனை வருடங்களாக யஜ்ஞத்தை பாதுகாத்து வந்துள்ளது.
மேலும் பாதுகாத்து கொண்டே இருப்பீர்கள். இந்த ஒற்றுமைதான் எல்லா வெற்றிக்கும் ஆதாரம் ஆகும். அப்ப தாதிகள் சொல்றாங்க, பாபா இடையில் இருக்கிறார், பாபா நடுவுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு தாதிகள் சொல்றாங்க. பாபா சொல்றார், தந்தையை நடுவில் வைத்துள்ளீர்கள், இந்த கவனம் மிகவும் நன்றாக கொடுத்துள்ளீர்கள். நல்லது, எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு முரளியோட வரதானம், சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. ஈஸி முயற்சியாளரா ஆகணும். பாபா தாமே சர்வ சம்பந்தங்களிலும் துணையாக இருப்பதற்கு முன் வருகிறார். எப்படிப்பட்ட சமயமோ அப்படிப்பட்ட சம்பந்தத்தில் பாபாவின் துணையாக இருங்கள் மற்றும் பாபாவை துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்கே சதா துணையும் உள்ளது, துணைவரும் இருக்கிறாரோ அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்க முடியாது. எப்போதெல்லாம் தன்னை தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்போது பாபாவின் பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். நான் தனியா இருக்கேன், லோன்லியா இருக்கேன் அப்படின்னா அப்ப பாபாவோட பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். பிராப்திகளின் பட்டியலை முன்னால் கொண்டு வாருங்கள். வெவ்வேறு நேரங்களில் ரமணீகரமான அனுபவங்களின் கதைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். சர்வ சம்பந்தங்களின் ரசனையை அனுபவம் செய்வீர்களானால் கடின முயற்சி முடிந்து போகும் மற்றும் சகஜ புருஷார்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், அநேக ரூபம் தரித்தவராகி, அதாவது பகுரூபியாகி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால் மாஸ்டர் மாயாபதி ஆகிவிடுவீர்கள். அநேக ரூபம் தரித்தவராகி, அதாவது பகுரூபியாகி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால், மாயா எப்படியெல்லாம் வருதுன்னு வெரைட்டியான அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாஸ்டர் மாயாபதி ஆவீர்கள். பத்தினா தலைவன், மாஸ்டர் மாயாபதினா மாஸ்டர் மாயாக்கே தலைவன் ஆயிடுவோமா. ஸோ அநேக ரூபங்களை தரித்தவராகி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால் மாஸ்டர் மாயாபதி ஆகிவிடுவீர்கள். அச்சா, ஓம் சாந்தி.